திருமணமான பெண்கள் 500 கிராம் தங்க நகைகளை வைத்துக் கொள்ளலாம் என்றும், திருமணம் ஆகாத பெண்கள் 250 கிராம் தங்க நகைகள் மட்டுமே வைத்திருக்க முடியும் என்றும், ஆண்கள் 100 கிராம் மட்டுமே தங்க நகைகள் வைத்திருக்க முடியும் என்றும், அளவிற்கு மேல் தங்கம் வைத்திருந்தால் அவை பறிமுதல் செய்யப்படும் என்றும் மத்திய அரசு தற்போது அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த தகவலை தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் அவர்களிடம் கேட்போம். வணக்கம் ஜெயந்திலால் சார், தற்போது மத்திய அரசு ஒரு புதிய அதிரடியான அறிவிப்பை அறிவிச்சிருக்குன்னு சொல்லலாம். திருமணம் ஆன பெண்கள் 500 கிராம் தங்க நகை வச்சிருக்கணும், திருமணம் ஆகாத பெண்கள் 250 கிராம் மட்டுமே தங்க நகைகள் வைத்திருக்கலாம் என்றும், ஆண்கள் 100 கிராம் மட்டுமே தங்க நகைகள் வைத்திருக்கலாம் என்றும், அளவிற்கு அதிகமான தங்கம் வைத்திருந்தால் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு மத்திய அரசு தற்போது அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கு. இதை பற்றின கருத்து சொல்லுங்க சார். இந்த அறிவிப்பு நடைமுறை சாத்தியம் இல்லாதது. காரணம் என்னன்னா, நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததே சேமிப்புங்கிறது ஒண்ணு பேங்க்ல போட்டு நம்ம சேமிப்பு வச்சோம். அதற்கு முன்னாடி பேங்க் இல்லாதப்போ உண்டியல்ல போட்டு சேமிச்சு வச்சோம். இல்லைன்னா தங்க நகைகளாகவும் தங்க காசுகளாகவும் சேமிச்சு வச்சோம். அது எல்லாம் வீணடிக்கும் வகையில் அல்லது அதை முழுவதுமாக நிராகரிக்கும் வகையில் இது மாதிரியான ஒரு திட்டத்தை திடீர்னு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு வியாபாரியாக இல்ல ஒரு நகைக்கடை அதிபராக நான் இதை ஏற்றுக்கொள்வதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா மக்களை இது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்ன, சிறுக தங்க நகைகளாக சேர்த்து ஓரளவு ஒரு 100 சவரன் 150 சவரன் சேர்ந்த பிறகு அதை வித்து அதன் மூலமாக தங்களுக்கு ஒரு பிளாட்டோ இல்லது தங்களுக்கு இருப்பதற்கு ஒரு வீடோ வாங்குவதற்கு இதுதான் ஒரு நல்ல ஒரு சிறந்த சேமிப்பாகவும் பாதுகாப்பு சேமிப்பாகவும் இது வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் முறியடிக்கிற வகையில இது மாதிரி ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கு. இது எந்த மக்களும் எந்த ஒரு சாமானிய, அதாவது கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை இது ஏற்றுக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு நாடு அளவுல நிச்சயமாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். காரணம் என்னன்னா, மக்கள் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கத்தையே முறியடிக்கிற ஒரு செயல் இது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜெயந்திலால் சார், ஏற்கனவே ரூபாய் நோட்டு விவகாரத்தினால தங்க நகை விற்பனை பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்குங்கிற தகவல் நம்ம கிட்ட இருக்கு. இந்த நிலையில தற்போது மத்திய அரசு அதிரடியா இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிற நிலையில மேலும் தங்கத்திற்கான விற்பனையை பாதிக்க கூடுமா? நிச்சயமாக இது பாதிக்கும். ஏன்னா வாங்குபவர்கள் ஒரு பீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இது இருக்கும். இருப்பினும் இது மத்திய அரசு கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். நிச்சயமாக அரசு இதுக்காக மறுபரிசீலனை செய்யும். ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிறது வெறும் பேங்க்ல போட்டு வைக்கிறது இல்ல. தங்களுடைய மொத்த இருப்பை, அதாவது தங்களுடைய மொத்த வருமானத்தையே ஒரு பகுதியா நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சேமிப்புங்கிறது ஒரு நிச்சயமா நகையா தான் இருக்க முடியும். காரணம் என்னன்னா, அது விற்றால் மறுபடியும் நல்ல லாபமாக வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இல்லாத மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அதனால தங்கத்தை பெருமளவில் முதலீடு செய்கிறார்கள். அந்த முதலீடை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. சார், இப்போ இந்த மத்திய அரசின் இந்த அறிவிப்பு தங்க நகை வியாபாரிகள் மத்தியில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். காரணம் என்னன்னா, இது இப்பதான் அறிவிச்சிருக்காங்க, இன்னும் அரை மணி நேரம் கூட ஆகல. இதற்கு பிறகு இது குறித்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். காரணம், இது முழுவதுமாக தங்க தொழிலையே, அதாவது இது நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களை நசுக்கக்கூடிய அல்லது முழுவதுமாக அழிக்கக்கூடிய ஒரு செயலாகவே நாங்கள் கருதுகிறோம். இது நிச்சயமாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது.